அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் ஏல் பரீட்சை சார்பாக நன்றாக எக்ஸாமை வடிவா செய்யுங்கள். மேலும் எதுவும் உதவி தேவைப்பட்டால் வரலாறு பாடம் சார்ந்த உதவி என்றாலும் சரி, ஏனைய பாடங்கள் சார்ந்த உதவி என்றாலும் சரி, கொமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் அனுப்புவேன். நாங்க இன்றைக்கு என்ன விடயம் பற்றி பார்க்க போறோம்டா எதிர்மா சீர்திருத்தம். இந்த எதிர்மா சீர்திருத்தம்டா என்ன? அதாவது ஐரோப்பாவில ஏற்பட்ட ஒன்றா எதிர்மறை சீர்திருத்தம் காணப்படுது. இந்த எதிர்மறை சீர்திருத்தம் ஏன் ஏற்படுதுண்டா, கத்தோலிக்க மதத்துக்கும் புரட்டஸ்தாந்து மதத்துக்கும் இடையில காணப்பட்ட முரண்பாடுகளால புரட்டஸ்தாந்து மதத்துல காணப்பட்ட குறைபாடுகளை மக்களுக்கு எடுத்து கூறுவதற்கும், புரட்டஸ்தாந்து மதத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கும் தோற்றம் பெற்ற இயக்கமாக எதிர்மறை சீர்திருத்தம் காணப்படுது. இந்த எதிர்மறை சீர்திருத்தம் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு அளவுல ஐரோப்பாவில தோற்றம் பெற்ற ஒன்றா காணப்படுது. மத சீர்திருத்தம் என்ன? அது என்னது, கத்தோலிக்க மதத்துல காணப்பட்ட குறைபாடுகளை புரட்டஸ்தாந்து மதம் என்ற ஒரு மதம் உருவாக்கி அந்த குறைபாடுகளை வெளிக்காட்டுகின்ற ஒரு மதமா புரட்டஸ்தாந்து மதம் காணப்படுது. இந்த புரட்டஸ்தாந்து மதம் படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சுட்டு போயிருக்க, கத்தோலிக்க மதத்தை பின்பற்றவர்கள் தங்களை விட இந்த புரட்டஸ்தாந்து மதத்தை பின்பற்றுவர்கள் தொகை அதிகரிக்குது. அதோட மட்டுமல்லாது என்ன, புரட்டஸ்தாந்து மதம் வளர்ச்சி பெறதை பார்த்த அவர்கள் பொறாமைப்பட்டவர்கள் என்ன செய்யணும்டா, தங்களுடைய கத்தோலிக்க மதத்து எதிராக எழுப்பப்பட்ட அந்த புரட்டஸ்தாந்து மதத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரணும். அவ்வகையில தோற்றம் பெற்றுதான் இந்த எதிர்மத சீர்திருத்தம். குறிப்பாக எதிர்மத இயக்கத்தை வளர்ச்சிப்படுத்திய நபர்களை எதிர்மத சீர்திருத்தத்தை வளர்ச்சிப்படுத்திய நபர்கள்ல மூன்றாம் நான்காம் போல் இவர் ஒருவர், மூன்றாம் நாலாம் போல், அடுத்தது 4ஆம் பயஸ் போன்ற பாப்பரசர்களினுடைய பெயர்களை குறிப்பிடலாம். முதலாவது 3ஆம் 4ஆம் போலும், அதாவது 3ஆம் போல் 4ஆம் போல், அடுத்து 4ஆம் பயஸ் போன்றவர்கள் குறிப்பிடலாம். இவர்கள் என்னது, கேபூசியன், டீடைன் போன்ற சங்கங்களை பின்பற்றி எதிர்மறை சீர்திருத்த இயக்கத்தை வளர்ச்சிப்படுத்திக் கொள்ளணும். இந்த 3ஆம் போல் 4ஆம் போல் 4ஆம் பயஸ் போன்றவர்கள் கேபூசியன் மற்றும் டீடைன் போன்ற சங்கங்களை பின்பற்றி எதிர்மறை சீர்திருத்த இயக்கத்தை வளர்ச்சிப்படுத்தி இருந்தார்கள். இந்த எதிர்மறை சீர்திருத்த இயக்கத்தினுள் முன்னிலையாக நிற்பது 4 பிரதான சபைகளாகும். இந்த எதிர்மறை சீர்திருத்தத்துக்கு 4 சபைகள் காணப்படுது. இந்த 4 சபைகள் தான் எதிர்மறை சீர்திருத்தத்தை வளர்ச்சிப்படுத்திய சபைகளாக நாங்க நோக்கலாம். குறிப்பாக ஜேசு சபை, அடுத்தது இன்குவிசன் சபை, ஜேசு சபை, இன்குவிசன் சபை, இண்டெக்ஸ் சபை, கிரவுன் கவுன்சில் சபை. ஜேசு சபை, இன்குவிசன் சபை, இண்டெக்ஸ் சபை, கிரவுன் கவுன்சில் சபை போன்ற சபைகளை நாங்க குறிப்பிடலாம். பிரதானமான 4 சபைகளை குறிப்பிடலாம். அதுல ஜேசு சபை பற்றி பார்ப்போம். இந்த ஜேசு சபை 1534ஆம் ஆண்டு ஆரம்பமாகுது. இந்த ஜேசு சபை 1534ஆம் ஆண்டு ஆரம்பமாகுது. எதிர்மறை சீர்திருத்த இயக்கத்தை ஏற்படுத்திய சபைகள்ல பிரதான சபைகா ஜேசு சபை விளங்குது. இந்த ஜேசு சபை 1534ஆம் ஆண்டு இக்னேசியஸ் லொயோலா என்பவரால உருவாக்கப்பட்டதா காணப்படுது. இந்த இக்னேசியஸ் லொயோலா பாரிஸ் பல்கலைக்கழக மாணவர்களை ஒன்று கூட்டி உருவாக்கி இருந்தார் இந்த ஜேசு சபையை. இந்த ஜேசு சபை எதிர்மறை சீர்திருத்தத்துல பிரதானமா உண்டா காணப்படுது. இது 1534ஆம் ஆண்டு இக்னேசியஸ் லொயோலா என்பவரால உருவாக்கப்படுது. இவர் பாரிஸ் மாணவர்களை பாரிஸ் பல்கலைக்கழக மாணவர்களை ஒன்றிணைத்து இந்த ஜேசு சபையை உருவாக்கி இருந்தார். இந்த ஜேசு சபையில கத்தோலிக்கர்கள் பல்வேறுபட்ட தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஜேசு சபையை உருவாக்கி அதை ஒன்று கூட்டி அதுல கத்தோலிக்கர்கள் பல்வேறுபட்ட தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தார்கள். தீர்மானங்களாக நோக்குகின்ற போது
அந்த தீர்மானங்கள் என்னென்னண்டா, பாப்பரசர் வந்து ஆடம்பரமற்ற வாழ்க்கையினை வந்து மேற்கொள்வதாகவும், தாங்கள் செய்தது வந்து சரியெனவும், அதாவது பாப்பரசர் வந்து ஆடம்பரமற்ற வாழ்க்கையினை மேற்கொள்வதாகவும், பாப்பரசருக்கு கட்டுப்பட்டு குருமார்கள் இயங்குவதாகவும், பாப்பரசருக்கு கட்டுப்பட்டு குருமார்கள் வந்து இயங்குவதாகவும், மேலும் வறுமை, துறவு, பணிவு, நன்னடத்தை போன்ற கோட்பாடுகளை வந்து நேர்வழியில் பின்பற்றுவதாகவும், வறுமை, துறவு, பணிவு, நன்னடத்தை போன்ற கோட்பாடுகளை நேர்வழியில் பின்பற்றுவதாகவும், திருச்சபையில் காணப்பட்ட ஊழல்களை களைந்தெழுந்து நல்ல முறையில் வளர்ச்சிப்படுத்துவதாகவும் இச்சபையில வந்து உறுதி எடுத்து கொண்டனர். இவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், இந்த சபையை வந்து கூடி பாப்பரசர் ஆடம்பரமற்ற சுகபோக வாழ்க்கையை வந்து மேற்கொள்வதாகவும், பாப்பரசருக்கு கட்டுப்பட்டு குருமார்கள் இயங்குவதாகவும், வறுமை, துறவு, பணிவு, நன்னடத்தை போன்ற கோட்பாடுகளை வந்து நேர்வழியில வந்து பின்பற்றுவதாகவும், திருச்சபையில் காணப்பட்ட ஊழல்களை வந்து கலைந்தெழுந்து நல்ல முறையில் வளர்ச்சிப்படுத்துவதாகவும் இச்சபையில வந்து உறுதி எடுத்து கொண்டனர். இவ்ஜேசபையானது ஆத்மா அப்பியாசம் எனும் நூலின் ஊடாக கத்தோலிக்க சமயத்தை வளர்ச்சிப்படுத்தியிருந்தனர். இந்த ஜேசபையானது ஆத்மா அப்பியாசம் என்ற நூலின் ஊடாக வந்து இந்த கருத்துக்களை வந்து முன்வைத்து என்னது கத்தோலிக்க மதத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தியிருந்தார்கள். ஜேர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜேர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல வந்து சிறப்பாக தொழிற்பட்ட காரணத்தால வந்து கத்தோலிக்க மதத்தின் அருங்கனி என போற்றப்படுகின்றனர். என்ன, இந்த கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக வந்து செயற்பட்ட நபர்களுக்கு எதிராக இந்த கத்தோலிக்க மதத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தியமையால வந்து ஜேர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் சிறப்பாக தொழில்பட்ட காரணத்தால வந்து கத்தோலிக்க மதத்தின் அருங்கனி என போற்றப்படுகின்றனர். இந்த ஜேசப் வந்து 1534ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. இக்னேசியஸ் லொயோலா என்பவரால வந்து உருவாக்கப்படுது. பாரிஸ் பாரிஸ் பல்கலைக்கழகத்துல வந்து பாரிஸ் பல்கலைக்கழக மாணவர்களை வந்து ஒன்று கூட்டி இந்த ஜேசபை வந்து உருவாக்கப்படுது. இந்த ஜேசபையில வந்து தீர்மானங்கள் வந்து எடுக்கப்படுது. என்னண்டா, பாப்பரசர் வந்து ஆடம்பரமற்ற வாழ்க்கையில வந்து வாழ்வதாகவும், மற்றது வந்து பாப்பரசருக்கு கட்டுப்பட்டு குருமார்கள் வந்து இயங்குவதாகவும், வறுமை, துறவு, பணிவு, நன்னடத்தை போன்ற கோட்பாடுகளை வந்து நேர்வழியில பின்பற்றுவதாகவும், திருச்சபையை வந்து ஊழலற்ற ஒன்றா வந்து மாற்றுவதாகவும் இச்சபையில வந்து உறுதிமொழி எடுக்கப்படுது. இவ்ஜேசபையானது ஆத்மா அப்பியாசம் என்ற நூலை வந்து வெளியிட்டு கத்தோலிக்க சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு வரணும். என்ன, இந்த ஜேசபையின் ஊடாக என்ன நூல், ஆத்மா அப்பியாசம் என்ற நூலை வந்து வெளியிடினோம். அதே போன்று இந்த ஜேசபை வந்து ஜேர்மன், இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல வந்து வளர்ச்சி பெறுது. இதனால வந்து இந்த நாடுகள்ல வந்து சிறப்பா வந்து தொழிற்பட்ட காரணத்தால வந்து இந்த ஜேசபை உள்ளவர்களை வந்து கத்தோலிக்க மதத்தின் அருங்கனி என போற்றினார்கள். என்ன, இந்த ஜேசபையை வந்து குறிப்பா வந்து கத்தோலிக்க மதத்தின் அருங்கனி என மக்கள் வந்து போற்றினார்கள். அடுத்ததா வந்து பார்க்க போறது வந்து ட்ரென் கவுன்சில் சபை அல்லது ட்ரென் மாநாடு. ட்ரென் கவுன்சில் சபை அல்லது ட்ரென் மாநாடு இத்தாலியில் உள்ள ட்ரென் நகரில கிபி 1545ஆம் ஆண்டு, இத்தாலியில் உள்ள ட்ரென் நகரில் கிபி 1545ஆம் ஆண்டு 3ஆம் போலினால் கூட்டப்பட்ட மாநாடு ட்ரென் மாநாடு ஆகும். இத்தாலியில ட்ரென் நகர்ல வந்து கிபி 1545ஆம் ஆண்டு 3ஆம் போலினால் கூட்டப்பட்ட மாநாடு வந்து ட்ரென் மாநாடு என அழைக்கப்பட்டது. இம்மாநாட்டில் புரட்டஸ்தாந்து மத வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக, கத்தோலிக்க சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட தீர்மானங்கள் வந்து எடுக்கப்படுது. என்னென்ன தீர்மானங்கள்டா, பாப்பரசருக்கு கட்டுப்பட்டவர்களாக குருமார்கள் வந்து இயங்க வேண்டும். அதே தீர்மானம் தான் ஜேசபையில் எடுக்கப்பட்ட தீர்மானமே தான் ட்ரென் கவுன்சில் சபையிலையும் எடுக்கப்படுது. அடுத்தது புரட்டஸ்தாந்துகளினுடைய எதிர்ப்புகளாகிய பாவமன்னிப்பு பத்திர விற்பனை ஊடாக தடை செய்தல். அதாவது பாவமன்னிப்பு பத்திர விற்பனையை வந்து தடை செய்யணும்.
ஏண்டா பாவமணி பத்திரவிப்பனைக்கு எதிர்த்து தான் மார்ட்டின் லூதர் வந்து கருத்துக்களை முன்வைத்தமையால வந்து இந்த பாவமணி பத்திரவிப்பனையை வந்து தடை செய்யணும் ட்ரெண்ட் கவுன்சில் மாநாட்டுல. அடுத்த வந்து திருச்சபையில் காணப்பட்ட ஊழல்களை வந்து களைந்தறியப்பட்டு நல்ல முறையில் கத்தோலிக்க சமயம் வந்து வளர்ச்சிப்படுத்தவும். எனது திருச்சபையில வந்து காணப்பட்ட ஊழல்கள் வந்து களைந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில வந்து கத்தோலிக்க சமயம் வந்து வளர்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற முறையில வந்து தீர்மானம் எடுக்கப்படுது. அடுத்தது சும்மா தியோலோச்சியோ என்பவரால வந்து சும்மோ தியாலாச்சியா என்ற நூலை வந்து எழுதியவர் வந்து தோமஸ் அக்வைனாஸ். சும்மா தியாலோச்சியோ என்ற நூலை வந்து எழுதியவர் வந்து தோமஸ் அக்வைனாஸ். இவர் வந்து ஒரு மத பெரியார்கள் ஒருவரா வந்து காணப்படுகிறார். இவருடைய கருத்துக்களும் வந்து நெற்றன் மாநாட்டுல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சும்மா தியாலோச்சியோ என்ற நூலை வந்து எழுதிய தோமஸ் அக்வைனாஸால வந்து இந்த எனது கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. அந்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. போன்ற விடயங்கள் வந்து கலந்தாலோசிக்கப்பட்டு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்படுது என்னது ட்ரெண்ட் கவுன்சில் மாநாட்டுல. சும்மா தியாலாச்சியான நூலை எழுதிய தோமஸ் அக்வைனஸ் போன்ற மத பெரியார்களின் கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளல் போன்ற விடயங்களை கலந்தாலோசிக்கப்பட்டு தீர்மானம் வந்து எடுக்கப்படுது. அடுத்தது வந்து இன்குவிசன் சபை. அடுத்தது வந்து என்ன? இன்குவிசன் சபை. இன்குவிசன் சபை வந்து 1208ஆம் ஆண்டு. இன்குவிசன் சபை வந்து 1208ஆம் ஆண்டு 3ஆம் இன்னசெட் என்ற பாப்பரசினால் உருவாக்கப்பட்டது இந்த இன்குவிசன்ஸ் அமைப்பு. 1208ஆம் ஆண்டு 3ஆம் இன்னசெட் என்ற பாப்பரசரால வந்து உருவாக்கப்பட்டதான் இந்த இன்குவிசன் என்ற அமைப்பு. இது 1478ஆம் ஆண்டு 1478ஆம் ஆண்டு 4ஆம் சிக்டஸ் என்ற பாப்பரசர் அதனை அங்கீகரிக்கிறார். இந்த இன்குவிசன் என்ற சபையை வந்து 1478ஆம் ஆண்டு 4ஆம் சிக்டஸ் என்ற பாப்பரசர் வந்து அதனை வந்து அங்கீகரிக்கிறார். இவர் அங்கீகரிச்ச அப்புறம் இதனைத் தொடர்ந்து 1479ஆம் ஆண்டு இன்குவிசன் என்ற மன்றத்தினை வந்து இஸ்பானியாவிலே நிறுவுகிறார்கள். 1479ஆம் ஆண்டு இன்குவிசன் என்ற மன்றம் வந்து இஸ்பானியாவிலே வந்து நிறுவப்படுது. இதனைத் தொடர்ந்து 1542ஆம் ஆண்டு மதம் தொடர்பாக வழக்குகள் வந்து விசாரிக்கப்படுது. இதுல வந்து 3ஆம் போல் என்ற பாப்பரசர் வந்து அங்கீகாரத்தை வந்து வழங்குறார். என்னது 1542ஆம் ஆண்டு இம்மன்றத்துக்கு வந்து மதம் தொடர்பான வழக்குகள் வந்து விசாரிப்பதற்காக 3ஆம் போல் என்ற பாப்பரசர் வந்து அங்கீகாரத்தை வந்து வழங்குறார். என்ன இந்த சபைக்கு 16ஆம் நூற்றாண்டு அளவுல வந்து ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவி வந்த புரட்டஸ்தாந்து மத வளர்ச்சியை வந்து தடுப்பதற்காக கத்தோலிக்க சமயத்தை வந்து இந்த இன்குவிசன் சபை வந்து வளர்ச்சிப்படுத்து. நான் திருப்பி சொல்றேன். 1208ஆம் ஆண்டு 3ஆம் இன்னசெட் என்ற பாப்பரசரால வந்து உருவாக்கப்படுது இந்த இன்குவிசன் சபை. 1478ஆம் ஆண்டு 4ஆம் சிக்டஸ் என்ற பாப்பரசர் வந்து அதனை அங்கீகரிக்கிறார். அதனைத் தொடர்ந்து 1479ஆம் ஆண்டு இன்குவிசன் என்ற மன்றம் வந்து இஸ்பானியால வந்து நிறுவப்படுது. இதனைத் தொடர்ந்து 1542ஆம் ஆண்டு இம்மன்றத்துக்கு வந்து மதம் தொடர்பான வழக்குகளை வந்து விசாரிப்பதற்கு 3ஆம் போல் என்ற பாப்பரசர் வந்து அங்கீகாரத்தை வந்து வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து 16ஆம் நூற்றாண்டுல வந்து ஐரோப்பா முழுவதும் புரட்டஸ்தாந்து மதம் வளர்ச்சி வர அதை தடுப்பதற்காக வந்து கத்தோலிக்க மதம் வந்து வளர்ச்சி வருது. அடுத்த தோற்றம் பெற்றது வந்து இண்டெக்ஸ் சபை. இந்த இண்டெக்ஸ் சபை என்னன்னா எதிர்ம சீர்திருத்த இயக்கங்கள்ல வந்து இண்டெக்ஸ் என்ற சபை வந்து பிரதானமான ஒன்றுగా காணப்பட்டது. இச்சபையானது கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக செயற்பட்ட நபர்கள் நூல்கள் பற்றிய பட்டியலை வந்து தயாரித்து 3 தொகுதிகளாக வெளியிட்டிருந்தது. இந்த இண்டெக்ஸா வந்து என்ன செய்தா கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக செயற்பட்ட நபர்கள் மற்றும் அவர்களுடைய நூல்கள் பற்றி பட்டியலை வந்து தயாரித்து 3 தொகுதிகளாக வந்து வெளியிட்டிருந்தது. அதுல முதலாவது நாங்க நோக்குவோம் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக செயற்படுகின்ற நபர்கள் மற்றும் அவர்களின் பேரரசில் தடை செய்யப்பட்ட நபர்களின் பட்டியல். அதாவது கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக செயற்பட்ட நபர்களும் அவர்களின் பேரரசில் தடை செய்யப்பட்ட நபர்கள பட்டியலும் எடுக்கப்படுது.
அடுத்து வந்து கத்தோலிக்க மதத்திற்கு எதிராக எழுதப்பட்ட நூல்கள், தடை செய்யப்பட்ட நூல்களின் பட்டியல். கத்தோலிக்கத்துக்கு எதிராக வந்து எழுதப்பட்ட நூல்கள்ல வந்து தடை செய்யப்பட்ட நூல்கண்ட பட்டியல். அதை தெரிஞ்சாதான் என்னென்ன நூல்கள் வந்து தடை செய்யாம இருக்கு, அதை எப்படி தடை செய்யலாம் என்ற இது லிஸ்ட் எடுக்கலாம்ன்றதால வந்து இண்டெக்ஸை வந்து அதை வந்து மெயின் பண்ணுது. அதே போன்று கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக எழுதப்பட்ட நூல்களிலும் தடை செய்யப்பட்டவற்றில் ஆட்சேபனைக்குரிய நூல்களின் பட்டியல் என 3 தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது வந்து என்னது, கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக செயற்பட்ட நபர்கள் அவர்கள் நூல்களும் வந்து 3 தொகுதிகளாக பட்டியலிடப்பட்டது. ஒன்று கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக செயற்படுகின்ற அவர்களில் பேரரசில் தடை செய்யப்பட்ட நபர்கள்ட பட்டியல். ஏன்னா அந்த பேரரசுல வந்து தடை செய்யப்பட்ட நபர்கள்ட பட்டியல் வந்து முதலாக எடுக்கப்படுது. அடுத்த கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக எழுதப்பட்ட நூல்களில் தடை செய்யப்பட்ட நூல்கள பட்டியல். எழுதப்பட்ட நூல்களை வந்து எத்தனை நூல்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, எத்தனை நூல் தடை செய்யப்படவில்லை என்பது பட்டியல், அந்த பட்டியல். அடுத்து வந்து கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக எழுதப்பட்ட நூல்களிலும் தடை செய்யப்பட்டவற்றில வந்து ஆட்சேபனைக்குரிய நூல்களின் பட்டியல். அந்த தடை செய்யப்பட்டவற்றில வந்து ஆட்சேபனைக்குரிய நூல்கள பட்டியல் என 3 தொகுதிகளாக பிரித்து அடையாளப்படுத்தப்பட்டு அந்த பட்டியல் வந்து வெளியிடப்படுது. இவ்வளவும் தான் இந்த இண்டெக்ஸ் சபையினுடைய ஒரு முக்கிய பிரதானமான விடயங்களாக காணப்படுது. எனவே மேற்கூறப்பட்ட விடயங்களை நாங்க தொகுத்து நோக்கினோம்டா எதிர்மத சீர்திருத்த இயக்கங்கள்ல வந்து ஜேஸ் சபை, இன்குவிசன் சபை, இண்டெக்ஸ் சபை மற்றும் ட்ரெண்ட் கவுன்சில் சபை போன்ற சபைகள் வந்து பிரதானமா வைத்திருந்தது. மத சீர்திருத்தம் தான் கேட்பாங்க. முக்கியமா எதிர்மத சீர்திருத்தம் வந்து சில வேளை சிறு உறுப்புக்கு வரும். ஆகையால் எல்லாத்தையும் பாருங்கள். இதோட எதிர்மத சீர்திருத்தம் முடியுது.